ம் இந்த விஷயத்தை எப்படி வீட்ல சொல்றது? சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி பேசி பார்ப்போமா? ஏங்க, என்ன விஷயம்? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஒரு முக்கியமான விஷயம். அதான். முக்கியமான விஷயமா? ஆமா சின்ன பொண்ணு, சந்தோஷமான விஷயம்தான். ஏங்க, அப்படியா? நம்ம ஏதாவது தனி கொடுத்தனவும் போக போறோமா என்ன? ஐ ஜாலிங்க. மாமியார் தொல்லை நாத்தனார் தொல்லைன்னு யார் தொல்லையும் இருக்காது, நம்ம மட்டும் ஜாலியா இருக்கலாம். சின்ன பொண்ணு, அது இல்ல சின்ன பொண்ணு, வேற ஒரு விஷயம். ச்சே, அது இல்லையாங்க. நான் கூட தனி கொடுத்தன போறோம்னு நினைச்சு ஜாலியா ஆயிட்டேன். ஆசைதான் சின்ன பொண்ணு உனக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. காலம் ஃபுல்லா உங்க அம்மாக்கும் நாத்துக்கும் வேலை செஞ்சே என் காலம் போயிடும் போல. சின்ன பொண்ணு, முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு சின்ன பொண்ணு. என்ன விஷயங்க, சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அது என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் இருக்கான்ல. ராஜேஷ் அண்ணா, அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்காங்க? நல்லா தான் சின்ன பொண்ணு இருக்கான். அவனை பத்தி தான் பேசணும். அவனுக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க போல. ஓ, இப்பதான் பொண்ணே பாக்குறாங்களா? அந்த அண்ணனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவனுக்கு 27 வயசு ஆகுது சின்ன பொண்ணு. என்னை விட ஒரு 2 வயசு சின்னவன் அவன். அப்படியாங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா இல்லையாமா? அதான் சின்ன பொண்ணு, அவனுக்கு நம்ம பவிய பொண்ணு கேக்குறாங்க அவங்க அம்மா. நீ என்ன சொல்ற? என்னது பவியா? ஏன், அந்த அண்ணன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையாங்க? அந்த அண்ணனே வாயிலா பூச்சி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு பாடா படுறதுக்கா? வேணாங்க, அந்த அண்ணனை வேற ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்க சொல்லுங்க. சின்ன பொண்ணு, என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல் சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம்னா என் தங்கச்சியை பார்த்து இப்படிலாம் சொல்லுவ? ஏன், அவ அப்படி என்ன பண்ணா? கோவப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு. சரி சரி, அதை விடுங்க. நீங்க இந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட பேசுனீங்களா இல்லையா? இல்ல சின்ன பொண்ணு, அதான் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். எப்படி பேசுறதுன்னா வாயில தாங்க பேசணும். இருங்க, நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. என்ன சின்ன பொண்ணே, இரு வரேன். என்ன டீ, எதுக்கு கத்திட்டு கிடக்க? அத்தே, இவங்க ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னல, என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா, அது முதல்ல நீங்க உட்காருங்க. அப்பாவையும் கூப்பிடுறேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சே பேசிடலாம். அப்படி என்னல முக்கியமான விஷயம்? சொல்றேம்மா, சொல்றேன். இருங்க, அப்பாவையும் பவியையும் கூப்பிட்டுறேன். அப்பா, பவி. என்னல வரேன். என்னண்ணே கூப்பிட்ட? என்ன பவி, வந்தீங்க உட்காருங்க. இவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா நம்ம கிட்ட. என்ன வர்க்கீஸ், என்ன விஷயம்? அப்பா, அம்மா, அது எங்க என்னங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? நானே சொல்றேன், இப்படி வாங்க. ஏத்தே மாமா, அது ஒன்றும் இல்ல. நம்ம வீட்டுக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் வருவார்ல, இவரோட ஃப்ரெண்டு. ஆமா, ராஜேஷ் தெரியும். நல்ல பையன், அமைதியான பையன். ஏன், அவனுக்கு என்ன? அது ஒன்றும் இல்ல மாமா, இவங்க நேத்து அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க அம்மா நம்ம பவிய பொண்ணு கேட்டாங்களாம். எது, பொண்ணு கேட்டாங்களா? பவியவா? அட ஆமாத்த, பவிய தான். அதாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏங்க, என்னங்க இவன் இப்படி கேக்குறான்? என்ன மேற்கொண்டு என்ன பேசுறது? ராஜேஷ் நல்ல அடக்க உடக்கமான பையன் தான். ஆனா அவங்க அம்மா அப்பா குடும்பம் எப்படின்னு நமக்கு தெரியாது. எப்பா, அதெல்லாம் ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா. நான் எப்ப போனாலும் நல்லா பேசுவாங்க. நல்ல குடும்பம் தான்ப்பா. சொந்த வீடு இருக்கு. ஏன் ஆபீஸ்ல தான் அவனுக்கும் வேலை. நல்லா சம்பாதிக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும்? வர்க்கீஸ், நீயே சொல்லிட்ட. இதுக்கு மேல நாங்க என்ன இருக்கு சொல்றதுக்கு? உனக்கு அந்த பையன் நல்ல பையன் தோணுச்சுன்னா எங்களுக்கும் சம்பந்தம் தான். ஏம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. உனக்கு இப்பயே 26 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தானா வேற என்ன சன்னியாசியா போக போறியா? அதுக்கு சொல்லலாமா, உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு போகவே பிடிக்கல. இங்க இருந்து போகாம இங்கேயே உட்காந்து என் டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா போல. முதல்ல இந்த ரெட்டை குடுமிய பார்சல் பண்ணி அனுப்புனாதான் இந்த ஒத்த குடுமிய அடங்கும். இங்க பாரு நாத்து, நம்மளை விட ஒரு மடங்கு பணக்காரங்க தான் அவங்க. அவங்க கிட்ட காரு பங்களான்னு எல்லாம் இருக்கு. அங்க போனேன்னு வச்சுக்க, ராணி மாதிரி இருக்கலாம். சின்ன பொண்ணு, பங்களாலாம் எதுவும் இல்லையே சின்ன பொண்ணு. நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும். ஏங்க சும்மா இருங்கங்க, நான் சொல்றதுக்குலாம் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா விடு நாத்து, ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க அந்த அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறோம். காரு பங்களாலாம் இருக்கா? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ? எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு ஓகேனே சொல்லிடுவோம். அண்ணி, வேண்டாம் நான் சொல்லல அண்ணி. இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தான் சொன்னேன். நீங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறதுனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அண்ணி. பயங்கரமான ஆள் தான் இந்த நாத்து. கார் பங்களாலாம் இருக்குன்னு சொன்னனே கல்யாணத்துக்கு சரின்ட்டாலே. அப்புறம் என்னடா, அவளே சரின்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால நாளைக்கு டைரக்டா நிச்சயம் பண்ண வர சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட. இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிப்பா, ஏதா இருந்தாலும் பாத்துக்க. நல்லபடியா முடிஞ்சா சரிதான். நாளைக்கே இதுக்கு நிச்சயம் பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஏங்க, நாளைக்கு ரொம்ப நல்ல நாளாங்க. நான் காலையில தான் கேலண்டர்ல பார்த்தேன். அதனால தான் நாளைக்கே வர சொன்னேன். சரி சரி.
ஏடி பவி உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாமா. என் மகன் எவ்வளவு அழகா வைக்கப்பட்டுட்டு ஓடுறா. இதுதான் இவங்க ஊர்ல அழகு போல. பல்ல பார்த்தாலே பயமா இருக்கே. இவளை கட்டிக்கிட்டு ராஜேஷனை என்னெல்லாம் பாடுபாட போறாரோ தெரியல. பரவாயில்ல, நமக்கு என்ன, தொல்லை ஒளிஞ்சா சரிதான். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நாத்தை பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியதான். பர்கீஸே, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிடுப்பா. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடு அவங்கள. சரிம்மா. சரிங்க, அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம். ஹலோ. டேய், நான் வர்க்கீஸ்டா. சொல்லுடா, என்னாச்சு? டேய், எங்க வீட்ல உங்க அம்மா சொன்னதை பத்தி பேசிட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதமா. அப்படியாடா? உன் தங்கச்சி பவிக்கு இதுல சம்மதமான்னு கேட்டியா? அவளுக்கும் சம்மதமாண்டா. எங்க அம்மா நாளைக்கே உங்க எல்லாரையும் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க. அப்படியே நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. சரிடா, நான் எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி மச்சா, நாளைக்கு சொல்லு எப்ப வரேன்னு முன்னாடியே கால் பண்ணி. முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுறேன்டா, வச்சிரு. எப்பா, ஒரு வழியா எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். என்ன வர்க்கீஸே, பேசிட்டியா மாப்பிள்ளை வீட்ல? ஏமா பேசிட்டம்மா, இப்பதான் பேசினேன். அவங்க நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரிடா, நல்லது. சரி, அவங்க நாளைக்கு வந்துருவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் போய் பாரு. சரிம்மா, என்னெல்லாம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் லிஸ்ட் போட்டு தரேன்டா, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வா. சரிம்மா, நாளைக்கு சின்னதா நிச்சயம் மாதிரி பண்ண போறோம். அப்படின்னா அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பிட வேணாமா? கூப்பிடணும்டா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போ. சங்கரி, லக்ஷ்மியை கூப்பிடணும். அப்புறம் என்னோட தோழிங்க ஒரு 2 பேரை கூப்பிடணும். கீதா, சாந்தின்னு 2-3 பேரை கூப்பிட்டு போ. சின்னதா நிச்சயம் வச்சா போதும், கல்யாணத்தை பெருசா வச்சுப்போம். சரிம்மா. எங்க அவ எங்க போனா? சின்ன பொண்ணாமா, கிச்சனுக்கு போயிருந்தா. சரி சரி. ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இந்த பூஸ்ட் மட்டும் எப்படித்தான் இவ்வளோ டேஸ்டா இருக்கோ தெரியல. நம்ம அத்தை கிழவி அவ மவளுக்குன்னு வாங்கின பூஸ்ட நம்மளே பாதி குடிச்சு காலி பண்ணிட்டோம். 6 டப்பா தான் இருக்கு மிச்சம். ஆனா பூஸ்ட பால்ல போட்டு கலக்கி குடிக்கிறத விட அப்படியே டப்பாவோட எடுத்து வாயில கொட்டி சாப்பிடும் போது வறுமையே அந்த சுகம். ஆஹாஹா, அதுதான் சுகம், அதுதான் டேஸ்ட். எங்க டெய்லியும் டப்பாவோட எடுத்து வாயில கொட்டினா அந்த அத்தை கேள்வி கண்டுபிடிச்சிடும். அப்பப்ப கலக்கி குடிச்சுப்போம். கேட்டா காப்பின்னு சொல்லுவோம். என்ன டீ இங்க நின்னு மாடு ஊதிற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு கிடக்க? எப்பா, 100 ஐஸ் தான் போல இந்த கிழவிக்கு. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்து நிக்குது. ஏடி ஒன்னதான் என்னத்தை போட்டு உறிஞ்சிட்டு கிடக்க? அது வந்து காப்பி குடிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சியா இல்லையா? ஆண்ட துணியெல்லாம் கொண்டு போய் பின்னாடி காய போட்டுட்டின்னு சொன்னானே, போட்டியா இல்லையா? எப்பயோ காய போட்டுட்டேன். சரி சரி. ஏடி இங்க பாரு, நாளைக்கு போய் உன் கூட்டாளிங்களெல்லாம் கூப்பிடு நிச்சயத்துக்கு. சரி கூப்பிடுறேன். சங்கரி அக்காவையும் லக்ஷ்மி அக்காவையும் தானே கூப்பிட சொல்றீங்க? ஆமாடி, சங்கரி, லக்ஷ்மி, வசந்தி, உமாவையும் கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். அவங்க 2 பேரும் சரியான துரோகிங்க. ஆமா ஆமா, அவளுங்க 2 பேரும் ஓட்டு போட்டிருந்தா மட்டும் நீ என்ன எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கவா போற? தாய் கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? ஏடி என்ன வாயிலே முணுமுணுக்குற? ஏத்தே, என்னத்தானே எலெக்ஷன்ல தோத்துருந்தாலும் உங்களை விட ஒரு வாக்கு அதிகமா தான் தோத்துருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டி போய் வேலையை பாரு. தோத்தது மட்டும் இல்லாம தோத்தது பெருமையா வேற சொல்ற. ஏடி மறக்காம எல்லாரையும் கூப்பிடு. வசந்தி, உமாவையும் சேர்த்து கூப்பிடு. அப்புறம் கூப்பிடலன்னு கோச்சுக்க போறாளுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவளுங்களா கூப்பிடணும், என்னதான் மூஞ்சி திருப்பிக்கிற சண்டையா இருந்தாலும். சரி கூப்பிடுறேன். ஏடி அப்புறம் நாளைக்கு மருமக வீட்டுல இருந்தெல்லாம் வருவாங்க நிச்சயத்துக்கு. நீ வகை வகையா ரகரகமா சமைச்சு அடிக்கணும் பாத்துக்க. ஏத்தே, எனக்கு தான் சமைக்கவே தெரியாது. உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி செய்யணும்னு சொல்றேன், அதே மாதிரி நீ செய்யி. என்ன சமைக்க தெரியாதுன்னு எந்த வேலையும் செய்யாம எஸ்கேப் ஆகுற. நாளைக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யற. ஏத்தே, அதெல்லாம் கஷ்டம். என்னது கஷ்டமா? அதெல்லாம் தெரியாது. வேணா நான் மதியான சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிறேன். கூட்டு, பொரியல், ரசம், குழம்புன்னு. வரவங்களுக்கு குலாப் ஜாமுனு, ரசகுல்லான்னு எதையாவது செஞ்சு வை. ஏத்தே, அதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு, நம்ம கடையில வாங்கிடுவோம். ஏய், முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கடையில வாங்கினதையா கொடுப்ப? வீட்டுல செய். எனக்கு செய்ய தெரியாது. வரவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கடையில வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிக்க வேண்டியதான். அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? ஒன்னும் தேவையில்லை. நான் எப்படி செய்யணும்னு உனக்கு சொல்றேன், அதே மாதிரி நீ நாளைக்கு செய். என்ன புரியுதா? சரி. இந்த அத்தை கிழவி மத்தவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் நல்ல ஈனி இழிச்சுக்கிட்டு 32 பல்லும் தெரியுற மாதிரி தான் பேசுது.
நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் வாய் வில்லு மாதிரில வளையுது. பொறாம இந்த அத்தை கிழவிக்கு. அதை விட ஒரு ஓட்டு அதிகமா ஜெயிச்சிட்டேன்னு. அடுத்த தேர்தல்ல இந்த சின்ன பொண்ணு முதல்ல இடத்த பிடிக்கல, என் பேரு சின்ன பொண்ணு இல்ல. ஐயையோ, இந்த அத்தை கிழவி கிட்ட வேற நம்ம துணியெல்லாம் காய போட்டுட்டோம்னு சொன்னோமே, ஆனா ஒரு வேலையும் செய்யலையே, என்ன பண்றது? பேசாம நம்ம புருஷனை காய போட சொல்லிடுவோம். அவர்கிட்ட சொன்னா அவரே காய போட்டுருவாரு. இந்த அத்தை கிழவி பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் போய் அவர் காய போட சொல்லணும். சரி மக்களே, நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன். டாடா பாய்.